இதாமலே டிஸ்க்ளைமரு இதோ ஒருக்கா படிச்சு. ஒரு நிமிஷம். உன் பொண்டாட்டி ஏதோ சொல்ல ஆசைப்படுற, கேளு சவிதா. எங்க வீட்டுக்காரோட எனக்கு விஜய் தான் பிடிக்கும். தொடர்ந்து பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஆரம்பமே கிளிகிழிப்பா ஸ்டார்ட் பண்ணுவோம். மச்சான் வரடா, எப்படி இருக்கா? அண்ணாவுக்கு ஏதாவது கிஃப்ட் வாங்கலாம்னு முடிவு பண்ணி வந்துட்டேன். ஆனால் இப்போ என்ன கிஃப்ட் வாங்குறதுன்னு தான் தெரியல. கிரியாஸில் வேற சண்டே ஆஃபரா அப் டு 70% டிஸ்கவுண்ட்னு சொல்லிட்டாங்க. நம்ம பிளான் பண்ணி வந்தது ஒரு சின்ன பட்ஜெட்டுக்கு தான். ஆனால் இங்கே பார்த்தா எல்லாமே சின்ன பட்ஜெட்டாக இருக்கிறதுனால எதை வாங்குறதுன்னு கன்ஃபியூஷனாக இருக்கு. வாங்குவோம் ஏதாவது. அடங்கொத்த போட சொல்லுங்க. சனிக்கிழமை ஆயிடுச்சுன்னா இந்த காவால குதிச்சு குடிக்கிற பழக்கம் யாருக்கோ இருக்குன்னு ஒன்னும் பயப்படாதீங்க, கிரெஞ்சி வரவும் கிடையாது. அப்பா இது தவறான கருத்தை யாரோ சொல்லி இருப்பாங்க. இது யார் மூலமா அந்த செய்தி இந்த சார் என்ன தேடுறீங்க? இல்ல இந்த காமெடி எங்க இருந்து வருதுன்னு தெரியும் சார். என்னடா காமெடி மெயில் பண்ணிக்கிட்டு இருக்க சார்? என்ன மறுபடியும் இல்ல இடம் ரெண்டு பக்கமும் சரியா இருக்கான்னு பாக்குறேன். கண்ணா 2 லட்டு திங்க ஆசையா. அட பாவிங்களா, எந்த ஊரோ எந்த தேசமோ இப்படி வந்து குத்தும் கொலைமா நிக்கிறாளே. Hey, come look at this. ஹஸ்பண்டா அண்ணனான்னு கேட்டா அண்ணன் தான் மெயின். ஹஸ்பண்ட் எனக்கு கல்யாணம் ஆகி 6 வருஷம் ஆகுது. நான் என் அண்ணனா அவரை நினைச்சு கிட்டத்தட்ட எனக்கு 23 வயசு ஆகுது. 23 வருஷமா எங்க அண்ணன் சொல்லியே நான் அப்படியே நினைச்சுக்கிட்டேன். அதாவது 23 வருஷமா இருந்த அண்ணன் முக்கியமா, 6 வருஷத்துக்கு முன்னாடி வந்தவன் முக்கியமானா அண்ணன் தான் முக்கியம். இந்த ஈன பொழப்புக்கு பேசாம எங்கயாவது போய் ஊருக்கு போயிடலாம்ல. சும்மா சொல்லக்கூடாது. உங்க பொண்ணோட அந்த 2 இவளோட எப்ப பார்த்தாலும் மூஞ்ச கடலே பார்த்திருக்கேனே. என்ன எழவியாது. யுவராஜ் மேன் இந்த மாதிரி பாட்டு பாடி ஆடி ரீல்ஸ் போடுறவங்களையும் தயவு செஞ்சு ஸ்கூலு காலேஜில் சீஃப் கெஸ்டா கூப்பிடாதீங்க. சிகரடை போட்டு சிகரத்தில் ஏறு. உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. எரிச்சல் வருது இவனை. நான் கெட்ட வாரத்துல திக்கி போயிருவேன். சேலை தாண்டா உலகத்திலேயே ரொம்ப செக்ஸியான Dress. ஆனா கட்ட மாட்டேங்கிறானுங்களே. 17 18 ஆகுது. 17 நீங்க சொன்னீங்க. எனக்கு 17.
ஓட்டர் ஐடி காமிங்க. இதேதான் சொல்றாங்க, விஜயோட சப்போர்ட் ஃபுல் மைனர்ஸ்னு, அண்டர் 18. கேரளால இருந்து தளபதிக்கு இப்படி சொல்றதுக்காக வந்திருக்கேன். கேரளா எங்க இருந்து வந்து? பாலக்காடு. என்ன பாக்குற? துப்புறானேனா? உன் மூஞ்சில வேற யாரும் துப்ப விடாது பாரு. அதான் நான் துப்புறேன். தோத்துக்கிட்டே இருக்கீடா. அதாவது ஒரு ரசிகரா அவரை பார்க்கல யாருமே, ஒரு தலைவரா எல்லாரும் அதான் பாத்துட்டு இருக்காங்க. மேடம் கூட அதான் சொன்னாங்க, நம்பர் 1 ஃபேன். நம்பர் 1 ஃபேனையும் தாண்டி இன்னொருத்தர் நமக்காக ஒரு விஷயம் செய்ய வராரு. அவரு ஒரு குடும்ப தலைவரா நாங்க எடுக்கிறோம். ஓடி உன் வாயில அத்தத்து வைக்க என்னடா காட்டுற வேடிக்கை? கமல்ஹாசன் மாதிரி ஃப்ளாப் ஆயிடுச்சுன்னா விஜய் நாம கேள்வி கேக்குறீங்கல்ல, டிஎம்கே மட்டும் என்ன பண்ணாங்க? அவங்க சொல்றாங்க புதுமை பென் ஸ்கீம் எடுத்து வந்தாங்க, காசு கொடுத்தோம். 100 காசு. ஆமா, எங்க காசு எங்களுக்கே கொடுத்தாங்க. பென் எங்க காசு எங்களுக்கே கொடுத்தாங்க. டாக்ஸ் கட்டறோம்ல, அது எங்களுக்கு. அப்படியே இல்ல ஒரு நிமிஷம், அப்படியே நான் விஜய் கூட ப்ராமிசஸ்ல அதே தான் சொல்லிருக்காங்க, காசு கொடுக்கறோம், இது கொடுக்கறோம், அது கொடுக்கறோம். இதெல்லாம் ஒரு பழப்பு. ஏக்கா குழந்தை எடுத்துட்டு ஏன் வந்திருக்கீங்க? எங்க எங்களுக்கா ஏதாவனாலும் எதுவுமே ஆகாது. எங்க தலைவர் இருக்கிறாரு, எதுவும் எங்களுக்கு ஆகாது. இல்ல வெரி டேஞ்சரஸ். திஸ் இஸ் தி ப்ராப்ளம். This is such a behavior. எங்களை தேடி அவர் வெயில்ல நின்னு வராப்ல. நீங்க வெயில்ல நாங்க எவ்வளவு நேரம் எங்க அண்ணனை பார்க்கிறதுக்கு நாங்க வெயில்ல நிக்கிறோம். சரி, நான் என்ன சொல்றேன்னா, நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் அங்க போயிட்டு வெயிட் பண்ணீங்கன்னா அவங்க வீட்டுக்கு முன்னாடி மீட்டே பண்ண மாட்டாங்க. அதான் நடிகர் இருக்காங்கல்ல. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. காலையில இருந்து அலாம் சத்தம் கடுப்பேத்துது. அப்போ என்ன மாதிரி அலாம் வேணும் மேடம்க்கு? சத்தம் போடாம அன்பா எழுப்பறலாம். ஒன்னு இருக்கு. சரக்கு அடிக்கும் போது மொச்ச பயிரா அள்ளி மேய்ஞ்சிட்டு ராத்திரி பூரா டர்ரு புர்ருன்னு அடிச்சு பிரிப்பா. நீங்க எல்லாம் அமைதியா இருக்கிறத பார்த்தா உங்கள பல பேர் இந்த வேலையை செஞ்சிருப்பீங்கன்னு தோணுது. ஜிஜி எனக்கு ஒரு 20 லிட்டர் பெட்ரோல் ஜி, 1 லிட்டர் போடுங்க. அடா எனக்கு 30 லிட்டர். ப்ரோ கேஸுக்கு தான் ப்ரோ தட்டுப்பாடு சொல்லியிருக்காங்க, பெட்ரோலுக்குலாம் சொல்லவே இல்லை ப்ரோ. ஏன் ப்ரோ அந்த மாதிரி குடத்தெல்லாம் தூக்கிட்டு வந்துட்டு இருக்கீங்க? என்னடா டேங்கர் லாரி எல்லாம் உள்ள விட்டுட்டு இருக்கீங்க? என்ன ஜி உங்களுக்கு டேங்க் ஃபில் பண்ணுமா? டேங்கர் லாரியவே ஃபில் பண்ணனும். இந்த பெட்ரோல் பக்லயே அவ்வளவு இருக்காதடா. ஜி வணக்கம் ஜி, எனக்கு ஒரு 100 ரூபாய்க்கு அடிங்க ஜி. அப்படியே திரும்பி அடிக்கிறேன் ஜி வார்த்தை. அப்புறம் எலக்ட்ரிக் வண்டியில எப்படி போட முடியும்? மெண்டலா நீ. இந்த ஜி வாட்டரிங்கல ஒரு 100 ரூபாய்க்கு அடி ஜி. பெட்ரோல் வாங்கி நீ என்ன பண்ண போற? வீட்ல எதுவும் வண்டி வச்சிருக்கியா? இல்லை. அப்புறம் நீ வாங்கி என்ன பண்ண போற? எல்லாம் வாங்குறாங்க, நம்மளும் வாங்கி வச்சுக்கலாம். வீடியோவை ஆடியோவாக மாற்றலாம், ஆனால் ஆடியோவை வீடியோவாக மாற்ற முடியாது. என்னமா அது? வீடியோ முடிந்து விட்டது, எல்லாம் வீட்டுக்கு போங்க. சொல்லிட்டு கிளம்புமா.